இப்போ எல்லாருக்கும் மரணம் உண்டு. அது இயற்கை மரணமும் இருக்கு, விபத்தால மரணமும் இருக்கு. இயற்கையான மரணம் வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இப்போ விபத்தில் மரணம் அடையுது அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா சாமி? பூமியில அந்த காலம் வர வரையிலும் கொஞ்சம் கீழே இப்ப விபத்தால இறந்துடுறாங்க சாமி. விபத்துல இறந்துடுறாங்க. நார்மலா இறக்குறவங்க வந்து கரெக்டா அவங்க இதுல போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க வந்து இங்கேயே தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நினைவு இருக்குமா சாமி? ஒரு உடல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு நினைவு. உடல் மறைஞ்சி போய் வீழ்ந்து போச்சுன்னா ஆன்மாவுக்கு நினைவு கிடையாது. ஆன்மாவில் பேதம் கிடையாது. உடலுக்கு தான் இது என் பொண்டாட்டி, இது என் புள்ள, இது என் வீடு, இது என் வாசல்னு தெரியும். ஆன்மாவுக்கு எது வாசல், எது பொண்டாட்டி, எது புள்ளன்னு தெரியும். அந்த உடல் தான் அடையாளம். அந்த உடல் இல்லைன்னா அதுக்கு அடையாளமே மண்ணுல நாயா பேயா அழிஞ்சு கிடப்பாங்க. ஆனால் அலைஞ்சாலும் அது ஒரு கர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு உடல் கிடைவதற்கு அது அலையும். நினைவு கிடையாது. அந்த உடல்ல பூந்துதுன்னா எந்த உடல்ல பூட்டோ அந்த உடலுக்கு ஏற்ற நினைவோடு தான் அது வாழும். முன்னாடி இருந்த நினைவு இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப நான் என் பொண்டாட்டியை கட்டிக்கினேன். எனக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகான பொண்டாட்டியை கட்டின்னு இருந்தேன். அப்ப இப்ப என்ன தோணும் எனக்கு? இவ எதுக்கு இங்க அவ்வளவு அழகான பொண்டாட்டி இருந்தாலே தானே தோணும் எனக்கு. அந்த நினைவு இல்லாதானே இல்ல இல்ல இவ தான் பொண்டாட்டின்னு வாழறேன். எந்த உடல்ல இந்த ஆன்மா கூடுதோ அந்த உடலுக்கு ஏற்ற பக்குவத்தோட அந்த நினைவோட அந்த உறவோட தான் வாழும். அது மாதிரி எந்தெந்த உடல் விழுதோ அந்த நினைவுகள் எல்லாம் அது இழந்துடும். ஏன்னா அது வச்சிருந்த நினைவெல்லாம் உடல் மேல, உடல் மண்ணுக்கு போயிடுச்சு. அதனால அதுக்கு எந்த நினைவும் கிடையாது. அதனால தான் நான் சொல்றது, இப்போ உடல் மேல நினைவு வைக்காதீங்க, உயிர் மேல நினைவு வைங்க. உயிர் அழியாதது. அந்த நினைவு பிறப்பு பிறப்புக்கு தொடர்ந்து வரும். உடல் மேல வைக்கிற நினைவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு பச்சு பச்சு சொல்லினுக்கிறோம்மா. ஆத்மாவனம் இது ஒரு பதில சொல்லிச்சு எனக்கு. அந்த பதில சொல்லிட்டு நான் இதை செய்யட்டா வானாவான்னு தாராளமா செய்யன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்றார். ஒரு பெரிய பாம்பு வழியில பட்டுனது. யாரு போனாலும் அந்த வழியில அது கட்சிட்டா செத்து போறான். அதனால அந்த தெரு பக்கமே, அந்த பாம்பு இருக்கிற பக்கமே யாருமே போறது கிடையாது. அப்போ இந்த பாம்பால ஊருக்கே பகையா மாறி போச்சு. இந்த மாதிரி ஒரு சாமியார் போறாரு அந்த வழியில. அப்ப ஊர் ஜனமெல்லாம் சொல்றது, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்குது, அந்த பாம்பு வந்து போறவங்க வரவங்கெல்லாம் கட்சி கொண்டுடுது, நீங்களும் அந்த பக்கம் போகாதீங்க, வேற பக்கமா போகணும். இல்லை பரவாயில்லன்னு பார்த்துக்கிறேன்னு போனார். போனா இவரையும் கடிக்க வருது அந்த பாம்பு. கடிக்க வந்தவுடனே இவர் தான் சாமியாராச்சு. அந்த பாம்பை அடைக்கிறாரு. அடைக்கிட்டு என்ன சொல்றாரு, இனிமேல் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, உனக்கு ஊர் முழுக்க கெட்ட பேர் ஆகி போச்சு, அதனால நீ யாரையும் இனிமேல் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி சாமியார் சொன்னாருன்னு பாம்பு கேட்டுக்குன்னு படுத்துக்குச்சு. இது கடிக்கும் போது யாருமே அந்த தெரு பக்கம் போல. இது கம்மனு பார்த்து ஒன்று கண்டவன் போய் கல்லத்தை அடிக்கிறான். கல்லத்தை அடித்து அதுக்கு உயிர் போகிற அளவு குட்டு உயிரும் கொலை உயிரமா நின்று போச்சு. ஒரு வாரம் பொறுத்த சாமியார் அந்த வழியில் வராரு. வரும்போது பார்த்தா பாம்பு சாவர மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறாரு அந்த சாமியார், ஏன் பாம்பே இந்த மாதிரி கோலம் ஆகிட்ட, நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே பாம்பு சொல்லுது, இல்லை சாமி, நீங்கள் தான் சொன்னீங்க யாரையுமே கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால நான் யாரையுமே கடிக்காதுன்னா, கடிக்கிற வரைக்கும் யாரையும் என் பக்கம் கூட வர்றதில்லை, உங்கள் பேச்சை கேட்டு நான் கடிக்காது இருந்தேன், கடிக்காது இருந்ததெல்லாம் கண்டவன் கல்லே தச்சு கொடுத்து என்னை கொல்ற போது உயிரும் கொலை உயிரும் ஆக்கிட்டான் அப்படின்ட்டு. உன்னை கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்லலை. உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ சீரு, நான் பல பேரை கடிச்சு கொள்ளாதுன்னு தான் உனக்கு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அந்த பாம்பை எடுத்து சாமியாரை குணப்படுத்தி விட்டுட்டு வர்றாரு. அது மாதிரி இந்த பெண்ணு கணவன் இல்லாத பெண்ணு, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இது சரியா தப்பான்ச்சு, சரிதாம்மா நீ அப்படியே போமான்னு இல்லையா. இது யாரையும் கடிக்கலைன்னா கூட தனக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று சீரணும் இல்லையா, அதுக்கு தான் அது வழின்னு சொன்னேன். வாரிங்க வர பயப்படுறான்.
என்ன பண்றது? மனித வர்க்கம்பா, தயவு செய்து நான் சொல்றேன், கடவுளை தனக்குள்ள தேடுங்க, உண்மை தெரிஞ்சிடும். உலகமெல்லாம் தேடினீங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது, ஏமாலியாய் செத்து போடுவீங்க. ஆனா ஜனனம்னு ஒண்ணு உலகத்துல நீங்க பிறந்தாய் போச்சு, மரணம்னு ஒண்ணு வரப்போகுது பின்னாடி. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒருத்தனை பிடிக்கும். இதைதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். மரணம் வர்றதுக்குள்ள நீ இறைவனை கூட்டுனா வைக்கா போறகிட்ட நெருப்பு காட்டின கதையா போயிடுவிடா, வீணா போயிடுவிடா. வரத்துக்கு முன்னே கடவுளை பிடிட்டாங்க. அப்படி கடவுளை பிடிச்சா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கடான்னு சொன்னார். அதனால சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார். எவ்வளோ பேர் உன்னை புகழ்ந்துன்னு இருப்பான்டா, உன் பேர் இருந்துக்குன்னே இருக்கண்டா உலகத்துல. கடவுளை இதயத்துல வையடா. கடவுளை நடு ரோட்ல வச்சுட்டு தெரியாத, அது ஏமாளித்தானடான்னார். அதனால கடவுளை இதயத்துல வைக்கிற அளவுக்கு ஆசைகளை துறந்து இறைவனுக்கு உட்கார இடம் விடுங்க. ஊறுபட்ட ஆசையை இதயத்துல அடைச்சி வச்சு கடவுள் வந்தா பார்த்துட்டு இடமே திரும்பி போற மாதிரி வாழாதீங்க. அது வாழ்க்கையே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் மரணம் தான். அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. அது ஆண் பெண்ணு குழந்தை பெரியவங்கெல்லாம் கிடையாது. உடலுக்கு தான் வயசு உண்டு, உயிருக்கு வயசு கிடையாது. அதனால 50 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம், 10 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம். ஆனால் 10 வயசு உயிர், 50 வயசு உயிர், 100 வயசு உயிர்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது. அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது. இந்த பாழா போன உடல் வயசாகிறதால இது மரணம் அடையுது, தடுமாறி போகுது, வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது. அதனால அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய மரணம் நல்ல மரணம், இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும். மரணம் மகானுக்கும் வரப்போகுது, மனுஷனுக்கும் வரப்போகுது. மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோட சேருவான், மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான். இப்படி தெரியாம கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை, நல்லது. இந்த மந்திரவாதி தந்திரவாதி கவுரு கட்டிக்கினா தாயத்து கட்டி கவுரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ப மாட்டீங்களா? கவுரை நம்புற அளவுக்கு உங்க உயிரை நம்ப மாட்டீங்களா? நிறைய பேர் நான் இங்கே முன்னெல்லாம் உபதேசம் கொடுத்தேன்னா என்ன கவுரு கட்டின்னு வந்தால் உபதேசம் கொடுக்க மாட்டேன், அறுத்து போட்டு வந்தவா இல்லை வீட்டுக்கு போடாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த கவுரு அத்தனா தங்க கவுரு கட்டின்னு வரோம், அதை எங்கே அறுத்து போடுறது நான். அதனால எக்கன்னா கெட்டு போட நாயன்று விட்டுட்டேன். நான் யாருக்கும் பார்க்கறதில்லை. இந்த உத்ராட்சம் கட்டின்னு கையில் கவுரு கட்டின்னு கழுத்தில் கவுரு கட்டின்னு தாயத்து கட்டின்னு இதெல்லாம் வந்தால் உபதேசமே ஒன்று கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கவுரு மேலே இருக்குது, இவன் மேலே கூட இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத கவுரு மேலே இருக்கிறவனுக்கு இவன் மேலே இல்லாதால கடவுள் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை வராது. மந்திரத்து மேலேயும் தந்திரத்து மேலே தான் நம்பிக்கை வரும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு முன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, எனக்கே தெரியல. நான் இங்கே பேசிக்கினா தான் அவங்க ஏமாற்றிட்டு போய் உபதேசம் வாங்கிட்டு போயிடுறான். அதனால் இப்படி இருக்குது. உருப்பட்டெல்லாம் போட்டோமே, சொல்ல வேண்டியது என் கடமை. அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்கலாம் போட்டோன்னு விட்டுட்டேன். இறைவனை சுமக்க கற்றுக்குங்கப்பா, பாவத்தை கொட்டிடுங்கப்பா, புண்ணியத்தை தேடுங்கப்பா. அதான் வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனம் மரணத்தில் அமைதியோடு போகும். ஆரவாரத்தோடு வாழ்ந்தீங்கன்னா மரணம் கூட அமைதியாக போகாது. அதனால் ஆரவாரத்தை விட்டு அமைதியை தேடுங்க. இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் 16 கலை. அதே மாதிரி வலது மூக்கிலேருந்து வலது கால் கட்ட விரல் வரைக்கும் போச்சுன்னா அது 16. 16 எவ்வளோ ஆச்சு? 32. இது ரெண்டும் சேர்ந்து போகும். ஒரு நேரம் தனித்தனியாக போகும், ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும். சேர்ந்து போனால் எத்தனை ஆச்சு? 32 64 கலைஞானம் தான் மனித வாழ்வு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த 64 கலைஞானம் என்னன்னா இந்த சுவாசமாகப்பட்டது உடலுக்குள்ள நடனம் ஆடுது. அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம். புரிஞ்சுதா? அது நடனம் ஆடும்போது எப்படி இருக்குதுன்னா அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க. பூமியில் ஆணு பெண்ணாகுது, அதனால சிவலிங்கம் இருக்குது. மற்ற இடத்துங்கள அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது. ஆனால் ஆகாயத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு ஒலியாக நடனம் ஆடிங்குது. அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தினுடைய நடனம். இதுதான் 64 கலைஞானம்ன்றது.
புரிஞ்சுதா? இப்படி இருக்குது. இதெல்லாம் போய் மீடியாவில் பேசுன்றிய என்ன? இப்போ இதை பேசுறத பார்த்து ஊரெல்லாம் பேச போகிறான். அதான் நடந்துங்குது இப்போ ஊரில். நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். நான் என்னென்ன பேசுறேன்னா அதெல்லாம் பேசிங்கிறானுங்க. சொல்லு. இன்னொரு கேள்வியா, ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது எந்த காரணையா? ஆமாம். ஆனால் எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் என்னை மட்டும் பொல்லாதவன் ஆக்கிட்டாங்க. எனக்கு சிலை செய்து வச்சுட்டாங்க பார்த்தியா? ஆமாய்யா. ஆனால் லிங்கம் வைக்கணும், வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதி மேலே லிங்கம் வைக்கிறது என்ன? ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகி போச்சு. ஐக்கியமாகும் போது அது லிங்கமாக மாறி போச்சு. அப்படின்றதுனால எல்லா ஜீவ சமாதி மேலேயும் சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வச்சாங்கன்னா, அது நீயே தானே, அது அதனால் உன்னையே வச்சிடணும்னு என்ன வச்சிட்டாங்க. இதான் வித்தியாசமா? சொல்லு. அப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி தானே மாற்றிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா ஐயா? லிங்கம் வைக்கிறதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா? இணைத்தல் தான்மா, இணைதல் தானே. நான் என்ன சொன்னேன், ஒரு உடலுக்குள்ள ஆண் இருக்கிறா, ஒரு பெண் உடலுக்குள்ள பெண் இருக்கிறாங்க. சந்திரகலை பெண்ணு, சூரியகலை ஆண் இல்லையா? அக்னிகலை கடவுள். ஒரு மனிதனுக்குள்ள சந்திரகலை சூரியகலை ஓடுது, ஆணும் பெண்ணும் இருக்குது. இந்த ரெண்டும் நின்று போய் அக்னி கலைக்குள்ள போனா அந்த ஆணும் பெண்ணும் கடவுளா மாறி போச்சு இல்லையா? அதான் ஞானம். இப்படி இருக்குது உலகத்தில். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்ன பப்ளிக்கில் சொல்லுங்கிற. சொல்லு. முடிவு பண்ணின்னு வந்துட்ட, கேட்டு போ. இன்னொரு கேள்வி. இன்னொரு கேள்வி ஒன்றுதானே? முடிஞ்சு போச்சா? இருக்கு. சரி சொல்லு. அப்படி சித்தர்கள் இருக்க ஜீவ சமாதி கோவிலுக்கு போனால், இப்போது நம்ம சாதாரணமாக போகிற கோவிலுக்கு போகிற மாதிரி நம்ம வேண்டுதலையோ நம்ம குறையோ சொல்லி கஷ்டப்படுறோம், அழுகிறோம். அதே மாதிரி சமாதியாக இருக்கிற மகான்கள் கோவிலுக்கு போனால் அங்கேயும் அதே மாதிரி செய்யறது சரியா இல்லையா? இப்போ நம்ம சாதாரண ஒரு அம்மன் கோயிலுக்கோ ஏதோ கோயிலுக்கு போகிறோம், நம்ம கஷ்டத்தையோ குறையோ சொல்லி ஒரு வேண்டுதல் வேண்டுறோம், சரிங்களா? அது எல்லாரும் பண்ணுறோம். இதே மாதிரி மகான்கள் இருக்கிற சமாதி கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி நம்ம குறைகள் சொல்லி பண்ணலாம், வேண்டுதல் பண்ணுறது சரியா? ஏன்னா அவங்க சமாதி நிலையில இருக்கிறாங்க, அவங்களோட ஆன்மா இறைவனோட கலந்து இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்க சமாதிங்க கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகள் சொல்லி அழுகுறது வேண்டுறது சரியா? இப்போ அப்படித்தான் ஊரில் நடந்துங்குது. எந்த கஷ்டம் வந்தாலும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு, நம்மக்கிட்ட ஒரு சாய்பாபா பேட்டி கோயிலுக்கார பேட்டி எடுத்தாட்டோமா, அவர்கிட்ட 2000 பேர் வந்து காலில் ஊறாங்களாம். அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட 2000 பேர் காலில் ஊறாங்க, அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க. நான் வந்து சரி பாபா கிட்ட சொல்கிறேன். பாபா என்னமா அவங்க அண்ணத்தை மாதிரி உட்காந்துங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாபா 1904 சமாதி ஆனார். பாபா இருக்கும்போது யாரும் சீண்டலை. பாபாவை பற்றி விளம்பரம் பண்ணதால் இன்றைக்கி ஊரெல்லாம் கோயில் கட்டிக்கினாங்க. பாபா வந்து ஒரு மகான், ஒரு ஞானி. அந்த பாபா வந்து ஞானியாக இருக்கிற வரைக்கும் உலக மக்களுக்கு நன்மைகள் செய்தார். ஆனால் அந்த ஞானி மறையும் போது அது சிவத்தில் போய் இணைஞ்சு போகுது. இணையும் போது இங்கே பாபாவனுடைய சக்தியும் கிடையாது, மற்ற ஞானிகளுடைய சக்தியும் கிடையாது. எல்லாமே கடவுளுடைய சக்தியில் தான் நடக்குது. மனுஷனுக்கு மனசக்தியில் நடக்குது, ஞானிகளுக்கு கடவுள் சக்தியில் நடக்குது. அப்படி ஜீவ சமாதியில் போய் நீ வழிபடணும், நீ கும்பிடணும்னு சொன்னால் உனக்கு அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற மகான்கள் உடலோ நம்பி இல்லை, மனத்தோடு அவங்க வாழலை, ஆன்மாவோடு வாழ்ந்தாங்க. நீ அந்த நிலையை உருவாக்கிக்கின்னு போய் அங்கே பிரார்த்தனை பண்ணேன்னா கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் நீ சராசரி மனுஷன் உன் காட்டில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் போய் மகான்கிட்ட சொன்னால் அவர் என்ன முட்டாளா கேட்டுன்னு கற்றுக்க? சொல்லு. இதெல்லாம் வந்து அறியாமல் ஏமாளித்தனம். நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், இவர்கிட்ட காதாக இருக்குது அங்கே சலிக்கு. சொல்லு. வாயாக்குது அது பதில் சொல்கிறதுக்கு உனக்கு. அது ஒரு உருவம் செய்து வச்சுக்குது அங்கே அடையாளத்துக்கு. இப்போ நான் கூட இங்கே 18 மகான்களை செய்து வச்சுக்கிறேன். அவங்கள வழிபடுங்க, அவங்கள மனசில் நினைங்கன்னு தான் சொல்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லாங்க, தீர்ந்துட்டோன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சி, மகான்கள்லாம் நினச்சி, சாய்பாபாலாம் நினச்சி, எல்லா மகானும் நினச்சி கஷ்டம்லாம் தீர்ந்துட்டோன்னா உலகத்தில் இன்றைக்கி இதில் ரஷ்யாவுக்கும் இதுக்கும் போரே நடக்காது. அவ்வளோ மக்கள் சாக மாட்டான். இங்கே கொரோனாஸ் வந்து லட்சக்கணக்கில் சாக மாட்டான். இதெல்லாம் வந்து அறியாமையில் மக்கள் வாழ்ந்துன்னுக்குறான். உண்மை தெரியல.
என்னுடைய விதி தான் என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். கடவுளோ ஞானியோ நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த ஞானியாலையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனா இவனுடைய ஆதங்கம் அதை போய் கும்பிட்டுன்னுக்குறான். இவனுடைய ஆதங்கம் அதுக்கிட்ட போய் சொல்லின்னுக்குறான். அது என்னமோ கேட்டுங்கிற மாதிரி. எந்த மகானுடைய சிலையும் நீ சொன்னீன்னா கேட்காதுமா. நீ பண்ற பிரார்த்தனையும் நடக்காது. அந்த ரமணர் ஆசிரமம் இருக்குது, பெரிய மகான், உத்தமன். ஆனா அவரை சுத்தி எத்தனை பிச்சை எடுக்கிறவங்கிறான் இல்ல. பெரிய கோயில் திருவண்ணாமலை கோயில், அங்க பிறந்தாவே மோட்சம்ட்டான். ஆனா எவ்வளவு பிச்சைக்காரன் ஒவ்வொருத்தையும் உட்காந்து லட்சம் ஆயிரக்கணக்கில் உட்காந்துங்கிறான். இது எல்லாம் அறியாமை. என் வாழ்க்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணி நான் இப்படி வாழணும், எப்படி நினைக்கிறனோ அப்படி நான் வாழ்வேன். அது நல்லதா அமையறதும் கெட்டதா அமையறதும் என்னுடைய விதி. இங்க மகானுக்கும் கடவுளுக்கும் இங்க வேலையே கிடையாது. ஆண்டவனே உன்னை படிக்கல, நீயே இந்த உலகத்துல பிறந்த. உன் தாயும் உன் தகப்பனும் சேரும் போது நீ இடையில ஊழ்ந்த. உன் தாயும் உன்னை பெத்துக்கணும்னு நினைக்கல, உன் தகப்பனும் உன்னை பெத்துக்கணும்னு நினைக்கல. நானும் பொறுப்புன்னு ஆசைப்படலையா? நீ ஆசைப்பட்டு தான் இந்த பூமிக்கு வந்துட்ட. வந்ததால நீ இங்க இருக்கிற துன்பத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது அப்பா மேல குறை சொல்றது, அம்மா மேல குறை சொல்றது, கடவுள் மேல குறை சொல்றது, இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள். அது இல்ல நிஜம். நிஜத்தை நம்பி வாழுங்க, நிஜத்தை தெரிஞ்சுக்கின்னு வாழுங்க, துன்பம் இருக்காது. நிஜத்தை தெரியாத வாழ்ந்தீங்கன்னா துன்பம் வரும். ஒரு கோயில், ஒரு மகானுடைய கோயிலுக்கு போற, ஒரு 10 வாரம் போற, 10 வாரமா எதையாவது ஒரு பிரார்த்தனை சொல்ற, நடக்கல. அப்ப என்ன பண்ணுவ? அந்த மகானை ரோடெல்லாம் திட்டின்னு போவ. இனிமா அவர்கிட்ட துட்டு கொடுத்து வச்சுட்டு கடன் கேட்க போன மாதிரி. இதெல்லாம் அறியாமை. மகான்களை வழிபடுங்க, தவறில்லை. ஆனா அவர் இதை செய்வார் அதை செய்வாருன்னு நினைக்காதீங்க. இறைவன் மகான்களை மனசுல ஏத்தனீங்கன்னாவே உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தானா அதுல இருந்து நீங்க விடுபடுவீங்க. மகான்கள் குறைக்க மாட்டான், அவனுக்கு அது வேலையும் இல்லை. சித்தர்கள் மனிதர்களோட கூடி வாழவே இல்லை, மனிதனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டுல. மகான்கள் மனுஷனோட வாழ்ந்தான். ஏன் மனுஷனோட வாழ்ந்தான்? சித்தர்கள் ஏன் காட்டை விட்டு மனுஷனை விட்டு விலகி காட்டுல வாழ்ந்தான் அப்படின்னா, மனிதன் எப்படியாவது எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை. எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை. இவனுடைய சாவகாசமே வானாடான்னு அவன் காட்டுக்கு பக்கம் போயிட்டான். ஆனா மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனை எப்படியாவது 1000 பேர் இருக்கிறான், 5 பேர் திருந்த மாட்டானா அப்படின்றதுக்காக மகான்கள் இந்த உலகத்துல பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய நினைவு மனசுல வச்சுக்கோ, நீ தீமையிலேருந்து வெளியே வந்துருவ. ஆனா அவரு காப்பாற்றுவார், இவர் எவர் காப்பாற்ற மாட்டார். உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். சொல்லு. இருக்கிற பொருளை ஆராய்ச்சி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா மதத்தை விட்ட வெளியே வரும், கடவுள் வழிபாடு. இதெல்லாம் மத வழிபாடு. கடவுள் வழிபாடு தனக்குள்ளே தன்னை ஆராய்ச்சி தான் தெரிஞ்சுக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அப்போ இந்த மத போதனைகள்ல எல்லா மத போதனைகள்ல எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா இது சிரமமான பயணம். இந்த சிரமப்படாம மனித சுகவாசியா வாழணுன்றதுக்காக அவன் அந்த பேப்பர்ல இருக்கிறது வரைக்கும் படிச்சுட்டு போயிடறான். அதனுடைய உண்மை பொருள் அறிஞ்சான்னு சொன்னா அவன் ஆராய்ச்சி பண்ணி அந்த மத போதனையிலிருந்து வெளியே வந்தான். ஆனா அதை வர விரும்புறது. ஏன்னா மத போதனையில வெளியே வந்தீங்கன்னா அவனுக்கு பல சௌகரியங்கள் கிடைக்கிறது. அதனால அவன் அந்த மத போதனையிலேயே ஒட்டிக்கிறான். உண்மை தெரிஞ்சவங்க சில பேர் இந்த மத போதனையிலே உட்காந்து இருக்கிறான். இதுதான் காரணம். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த சாமி ஆடுறது, பேய் ஆடுறது இதெல்லாம் மூட நம்பிக்கை, மனக்கோளாறு. ஆனா ஒரு கற்புக்கரசி, கடவுளை விட கணவனையே தெய்வமாக தொழுபவள், பெய்யவ பெய்யும் மழைன்னு சொல்றாங்க. இது மூடப்பட என்னமா இல்ல உண்மையா? இந்த பெய்யன்னா பெய்யும் மழை விட்டு ஒரு 2000 முஸ்லீம்கள் பீச்சில் சேர்ந்துக்குன்னு ஒரு பூஜை பண்ணாங்க. உன்னை வறுமை வந்தது, மழை தண்ணீர். அப்போ மழை வரல. கிறிஸ்டினுங்க ஒரு 2000 பேர் சேர்ந்துக்குன்னு அவங்க வழிபாடு நடத்தினாங்க. அப்பவும் மழை வரல. இந்த பங்காரடிகளார் குரூப்புக்குது, அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க. அப்பவும் மழை வரல. ஆனா இத்தனை 1000 பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரல.
ஆனா தனியா ஒரு கேள்வி பெய்யுன்னா பெய்யுது இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும். காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது. அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள். அவனுடைய பேரு புகழுக்காக அவன் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அங்க என்ன மதம் இருக்குது? கடவுளை வழிபடுறதுல மதம் என்னடா இருக்குது? கூட்டமா உட்காந்துக்கிட்டு எந்த மதமும் கிட்ட கடவுள் மழை பெய்யும். ஆனா மதத்தை வச்சுக்கணும், நீ கடவுளை வழி மழை பெய்யணும் எப்படி பெய்யும்? அம்மாவுக்கு மதம் கிடையாது, கடவுள் உண்டு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடிப்பு விட்டு போச்சு. பூமி மழை இல்லை. ஆனா ஒரு செல்வந்தம் மட்டும் இருக்கிறான். அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், வச்சுக்கு நான் வஞ்சனை பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு காரணம் எது? பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு. இந்த வறுமை உண்டாந்த காரணம் மழை தானே. அதனால்தான் எல்லாரும் தண்ணி 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 அப்படின்னு பேசுவாங்க. ஆனா திருவள்ளுவம் அமுதுன்னு அமுதுன்னு சொன்னான் மழைய, அமுதுன்னு சொன்னான் தண்ணிய. ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா, இவரு சொல்லுவார் பட்டினத்தார், முதற் சங்கு அமுது விட்டோம்னு இல்லையா? அமுதுன்னா இந்த உலகத்துல எதிரானா தாய்ப்பால். அது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பாலை கொடுக்கணுமா? அந்த பாலை கொடுக்கணும், அந்த குழந்தை நோயாளி ஆயிடும். அதனால அந்த அமுதுன்ற பால். அதனால முதற் சங்கு அமுது விட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு கூட்டும், கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும். பால் ஊத்துவான் கட்சியில. கல்யாணத்துல பாலும் பழமும் கொடுப்பான். பிறந்த உடனே 3 வாட்டி மனுஷனுக்கு பால் ஊத்துறது உண்டுப்பா அப்படின்னாரு. அப்போ இந்த அமுதை வள்ளுவன் சொல்றான், இது அமுதுடா, வான்மழை அமுது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுயநலம் மற்றவங்க, உலகத்தினுடைய பொது நலத்தையே நோக்கமா கொண்டவங்க. அதனால அவை பிராட்டி என்ன பண்ணி இவ்வளவு வறுமையில வாடுத. இது ஏன் இந்த வறுமை வந்தது? அப்போ ஊரு மொத்தம் கெட்டவனா இருக்கிறான். இந்த கெட்டவனால இயற்கை அவனை வஞ்சனை பண்ணுது இல்லையா? அதனால மழை வரல, பூமி எல்லாம் வெடிச்சு போச்சு, விவசாயம் இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா அவையினுடைய கேள்வி என்ன? இது ஊரு கெட்டவன், எல்லாரும் கெட்டவன். ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா இங்க? அந்த ஒரு நல்லவனுக்காக பெய் இல்ல, எனக்காக பெய் என்ன சொல்லிச்சு? இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ணுவாங்க, எங்கள் மதத்துக்காக பெய்யுன்னாங்க. இதான் வித்தியாசம். அப்போ எதுக்காக பெய்யும் சொல்ல, ஒரு நல்லவனுக்காக பெய். இது ஒரே ஒரு நல்லவன் இருக்க மாட்டான், 1000 பேர்த்த ஒத்த நல்லவன் இருக்க மாட்டானா? அந்த ஒருவனுக்காக பெய்யணும்னு கொட்டி தீர்த்துச்சு. இது மந்திரமோ தந்திரமோ இல்ல, மனமற்ற நிலையில இறைவனுக்கு ஆணையிட்டமா இறைவன் செய்வான். ஆனா மனமுடையவ இறைவனுக்கு ஆணையிடவே முடியாதுமா. இதான் வித்தியாசம். அவைக்கு மனம் கிடையாது, ஆன்மா இருக்கு, செயல் இருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய போர்க்களம் கொண்ட மன்னர்கள் ஒத்தனோட ஒத்த எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்க கூட இந்த ஒரே ஒரு கேள்வி, தடிகொம்பு வச்ச கேள்விக்கு அழுந்து கூட்டான். பாரியினுடைய பெண்களுக்கு திருமணமாக ஆக்க முடியாம வேந்தர்களும் செய்து பெரும் கொடுமை பண்ணிட்டானுங்க பாரிய பொண்ணு. அந்த பாரியினுடைய பசங்க காட்டுல எடுகு விட்டு பழகிதுங்க இல்ல. அப்போ அந்த அவை கூட்டம் போய் அந்த 2 இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அந்த வேந்தர்களால எதிர்க்க முடியல, ஒரு மன்னனால எதிர்க்க ஒரு சின்ன சின்ன நாட்டுல அழிச்சுடுவானுங்க. அப்படிப்பட்ட பேரரசனுங்க 3 பேருமே, சோழ சேர பாண்டியன். ஆனா இந்த 3 பேர் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க. இன்னைக்கு பூகம்பம் பூகம்பம்னு பேசுறமே, இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டுச்சு. இந்த 3 மன்னரும் படையெடுத்து வரான், இங்க வந்தா கல்யாணம் நிறுத்திடுவானுங்க. அதனால அது என்ன சொல்லிச்சு, இதோட திரும்பி போயிடுங்க, உங்களுக்கு மரியாதை இல்ல, நாங்க வருவோம். சரி நீ வந்தா முடிஞ்சா வந்துட்டு பூமியை 2ஆ பிளந்துச்சு. வந்தவள அதுக்குள்ள ஊந்துட்டான், மன்னனுங்க நின்றுட்டாங்க, பயம் உண்டாக்கி. அப்போ இன்னைக்கு பேசுற பூங்கம்பத்தை அன்னைக்கே அவை செய்து காட்டுது. என்ன செய்யல, என்ன அற்புதங்களை மகான்கள் செய்யல, எல்லா அற்புதங்களையும் செய்யலாம். ஆனா எவனுமே சொல்லல. ஏன்னா உண்மையான செயல் செய்யறவன் எவனும் சொல்ல மாட்டான். இந்த புலிவிக்கு நிற்கிறவன் அதை செய்வான் அதை செய்வான் அதை பண்ணிட்டுவான் இதை பண்ணிட்டுவான்னு சொல்றான் பாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தமா. இதாமா இப்படிதாம்மா நான் போயிட்டு இருக்கிறேன். சொல்லுமா. ஒன்றும் படிக்கல,
ஒண்ணும் தெரியலன்னுட்டு சங்க தமிழ் பாடல் பத்தி பேசுறாரு, அவை பேசுறாரு, அறிவியல் பேசுறாரு, பயாலஜி பேசுறாரு, இந்த உடல் கூறு இந்த முதுகு தண்டு வழியா இப்படி போகும் ஞானம் பேசுறாரு. ஐயா இதெல்லாம் எப்படிங்க ஐயா சாத்தியம்? எல்லாம் இறைவன் செயலும். என்னுடைய வாழ்வு, நான் வாழும் காலம், வாழ்ந்த காலம் எல்லாமே அவன் அருளாலே வாழ்ந்துன்னு தவிர என்னால இல்லம்மா. இதுதான் உண்மையான விஷயம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவராவே இருக்கீங்க. அதுதான்மா. அவன் இல்லைன்னா அவன் தாளை வழங்க முடியாது. அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் தாளை வழங்குவான். காலுன்னா கண்ணுன்னு அர்த்தம், கால்னா இவங்க காலுன்னு வச்சுக்கினாங்க. இதுவே அறியாமையில் இருக்கிறாங்க, பக்தியிலன்னு அர்த்தம். திருவடி வணங்கி, திருவடினா 3 கால், அது சாமிக்க 2 கால் தானே இருக்கும். நம்மளுக்கு 2 கால் தான் இருக்குது. 3 கால் இருந்தா நம்ம என்ன எப்படி இருப்போம்? ஒரு ஆமையா இருக்கும் போல 2 கால். திருவடி அப்படின்னா இந்த பிராமணங்க பாத்தீங்கன்னா இங்க பாதி வச்சுட்டு இருப்பாங்க, ஆதியில பாத்தீங்கன்னா நம்மாலும் கூட இங்க பாதி எடுத்துட்டு இருப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய பாதத்துல விழும்போது முடிப்படக்கூடாது. தலைமுடி இறைவன் மேல படக்கூடாது. அதனால எங்க முழமான வயசு எடுத்துருவாங்க. அது திருப்பாதம் அப்படின்னு பேரு. திருன்னா 3 கால் இல்லை, 2 கால் தான் இருக்கா சாமி. ஆனால் திருன்னா கண், திருப்பாதம்னா கண் பாவம். இதுதான் திருப்பாதம். 3 கண் உடையவர் இல்லையா? இத ரொம்ப அழகா திருவத்தூர்ல கடினக்கார் சொல்லுவார். கண்டம் கரியதாம் கரும்பு, கண் ஒன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு இல்லையா? ஆனா எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லல, தொண்டர்களுக்கு தித்திக்குமா. அப்போ எல்லாரும் தொண்டர் ஆனால் எல்லாருக்கும் தித்திக்கும்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்டதான்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் சரிசமமா இருக்கு. ஆனா அது எத்தனை கண்ணுடையதா? 3 கண்ணுடையதா. 3 கண்ணுன்னு கரும்பு கண்ணுக்கு போயிடும். கண்டம் கரியது. காக்கா இருக்குது இல்ல கருப்பு கண்ணு. ஆனா காக்காவோட அண்டம் கருப்பும் காக்கா இருக்குது, அது இன்னும் கருப்பு இல்ல. வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளையார் ஒரு மாதிரி, முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்க இருக்கிற இவ்வளவு 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இதோட ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல? சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மனுஷன் ஏன் இத்தனை விதமா இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவனோட ஊழ்வினை பயனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்ல. அணில் பாத்தீங்கன்னா 100 அணில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல சாமி. ஒருத்தர் கை கால் இல்லாம பிறகுதான் ஒருத்தர் அசிங்கமா பாவம். அது இருக்கட்டும். உருவங்கள் எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே, இதனுடைய வழிபாடுகள். மனிதனுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில. இப்ப உனக்கு என்ன ஆகுது? மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காக யூஸ் ஆக? 2 கால் வேணும், 2 கை வேணும் இல்ல, 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இயங்குது. அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலன்னா நீ இரும்ப முடியாது. அது ஏங்கலன்னா நீ சாப்பிட முடியாது. அது ஏங்கலன்னா மலம் போகாது. அது ஏங்கலன்னா யூரின் போகாது. அப்போ இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இது கடவுள்னு வகுத்து இல்லையா? டிரான்ஸ்பார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடல் இல்லையா? அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசையே படுக்கணும். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால இத்தனை தெய்வத்தை பிரிச்சு வச்சுது. ஒண்ணு முட்டாள்தனமா இல்லை, அறிவுபூர்வமா வச்சுக்கிறான். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிங்கிறோம். ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழாதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியா எடுத்துக்கிறான். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒண்ணு இருக்குது. இது எதுக்கு? நிறையா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில போய் நின்னுக்குமே, ஜீரணம் ஆகுமா?
அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காத்த உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாள்னு பேரு. இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேரு. அப்போ இத்தனை பொருள் இருந்தா தானே இயங்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தா தானே இயக்கம். மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு சொல்லு சாமி. சாமி, மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. ஆனா மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒன்னும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி, தெளிவு இருந்தாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம், பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க. அட பாப்பா நான் போய் நேரம் தூங்கிட்டு வரப்பா, நிம்மதியா தூங்கிட்டு வரப்பா, ராத்திரி நிம்மதியா தூங்கணும்பா அப்படின்னு சொல்றியே, அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன? அதை யோசிச்சுதான் மரணத்தை பத்தி தெரிஞ்சு. தூங்குனது பக்கத்துல கட்டினா தெரியல, கட்டனா தெரியல, போனா தெரியல, வந்தா தெரியல, தூங்குனது வேணாம். சாவுனுடைய ஒத்திகை அது. இது முழிப்பு வருது மறுநாள், ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற. அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா, ஒரு நாள் தூங்குறது உறக்கா. அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களா வருவாங்க கனவுல, ஒவ்வொருத்தருக்கு கடவுளா வருவாங்க கனவுல. இது அவங்க நடைமுறைகள் ஏற்ற மாதிரி கனவுகள் வரும். அதுல ஒரு சுகம். அப்போ முழிப்பு நிலை, உறக்க நிலை, உறக்கத்தில் கனவு நிலை, இந்த மாதிரி 3 நிலையில மனிதன் வாழலாம். ஆனா இந்த 3 நிலையை கடந்து ஞானிகள் 2 நிலை உண்டு. துரியம் துரியாதீதம் அப்படின்னு 2 நிலை உண்டு. தூங்காத தூக்கம், எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம். தூங்காத தூக்கம் என்றது இறைவனை பார்க்க பயணம், இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞான நிலை. அதனால ஞானிக்கு உண்டது, அஞ்ஞானியால முடியாது. இதுதான் அருணகிரி ரொம்ப அழகா சொல்வாரு. ஏன்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன், நிம்மதியா வரேன்னு சொல்லியே, அதனுடைய பொருள் என்னான்னு தெரியுமாடா உனக்கு? வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தர்மம். அடட என் பொண்டாட்டிங்க, என் பிள்ளைங்க, என் சொத்துங்கன்னு வாழறியல நிலையானதா? அது பொண்டாட்டி நிலையானதா? உன் புருஷன் நிலையானவனா? உன் பிள்ளைங்க நிலையானதா? எதுவுமே நிலையில்லாத மேல நீ ஆசையை கொட்டி வாழ்ந்துன்னுக்கிறியடா. இது முட்டாள்தானன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்றார். அதனால சொல்றார், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ கிளைப்பட்டு சூறாரும் முரமும் கிழிப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயை என்று தயங்குவது. ஏண்டா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற, சாவன நான் வருத்தப்படுறேன். சாவு எதுடா அடைஞ்சது? உன் உடல் தானடா அடைஞ்சது. ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிற, ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிற, எவ்வளவு நாள் போட்டுப்ப? முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிற, கண்டல் கண்டலாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிட்டு இருப்பியாடா? ஆன்மா போட்ட சத்து நல்லா இல்லைன்னா இதை கைட்டி போட்டு வேற சட்டை போட்டுக்குதுடா. இது ஏடா உனக்கு புரியலன்ற இல்லையா? அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திகை. நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற, நிரந்தரமான வேலைக்காரன் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸா போகணும், ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை, அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமா தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான். முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி முழிக்கிறது தூக்கம். சாமி, உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி? இந்த உலகத்தை நம்ம கண்ணால பாக்குறோம், அப்படின்னா எது மாயை? அது சொன்னது முட்டாள்தானுமா, நீ கேட்டது முட்டாள்தானுமா? தெரியல சாமி. உலகத்தை கண்ணால பார்த்துட்டு சாமி இல்ல, நேற்று வரைக்கும் பார்த்தேன், இன்னைக்கு படுக்கையில படுத்து கிடக்குற, உயிர் போயிடுச்சு. உலகத்தை பார்த்தேன்னு சொல்லுவியா? முடியாது. ஏன் முடியல? நீ பார்த்த உலகம் மச்சான் மறைஞ்சு போச்சு. அப்போ இது மாயை. வாழ்வு, நேற்று இளமையா இருந்த, நல்லா சடுகுடுன்னு ஓடுனேன், எல்லாம் பண்ண, இன்னைக்கு முதுமை வந்துச்சு. மாயை. நிலையாண்டா நிலையற்று போச்ச. அப்போ வாழ்க்கையும் மாயை, உலகமும் மாயை, இறைவன் நிஜம், ஆன்மா நிஜம். அதனால தானே சொன்னான்,
ஏய் உடல் மாயிடாது, பொய்யான உடல் நான் சொன்னால. காயமே இது பொய்யா, காயம்னா மெய் என்னது உண்மைன்னு அர்த்தம். இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம். ஆனா ஞானிக்கு இது பொய்ன்னு அர்த்தம். அதனால சொல்றான் காயமே இது பொய்யடா, மெய்னா உடல். இந்த மெய் பொய்யாவதுடான்றான். அப்ப அவன் சொன்னது தப்பா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியானா அவன் சொன்னதுதான் சரி. ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணுக்கு, அப்ப இது மெய் இல்லை. ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவையும் மண்ணு துண்ணுமா, அப்ப அதான்டா மெய். ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய், எது காட்சி இல்லையோ அதுக்கு பத்தி தெரியல. ஞானிகள் என்ன பண்ணா, காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா, காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான். இப்ப கடவுள் நிஜம் பார்க்க முடியல, சரி கடவுள் யாரோ எங்கன்னா பார்க்க போன போயும் போது உன் உயிருக்கு நிஜம் தானே, நிஜம் தானே இல்லையா? நிஜம் தானே. கொஞ்சம் காட்டு இப்படி எடுத்து பார்க்க முடியுமா? அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அப்போ உடல் இருக்குது, அதை காட்டுவேன். அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள், காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள், அது அழியா பொருள் நான் சொன்னேன். அதனால நன்றி சாமி.